பாலா சின்னஞ்சிறு சிறுவன். அவன் தனது தாய் மீதும் தந்தை மீதும் அதிக அன்பு வைத்திருந்தான். தாய் அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் தினமும் கற்றுத்தந்தாள். அவன் பாடசாலை விட்டு வீடு திரும்பியதும் தனது தாயுடன் தினமும் விளையாடுவான். அவள் தினமும் தனது வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அதிக நேரம் அவனோடு செலவழிப்பாள். ஒரு நாள் வழமை போல இருவரும் விளையாடிக் கொண்டு இருந்தனர். அவள் தனது மகனிடம், இன்று நாம் விளையாடியது போதும், இப்போது நீ உணவு உண்ணும் நேரம் வந்துவிட்டது, கைகளை கழுவிவிட்டு வா, நான் உனக்கு பிடித்த உணவுகளை சமைத்துள்ளேன், அதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாள். அவனும் சரி அம்மா என்று தலையசைத்து விட்டு கைகளை கழுவிக்கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான். அவன் தாய் அவனுக்கு உணவுகளை தந்தாள். அப்போது அவன் உணவு உண்ணும் போது சில உணவு துண்டுகள் அவன் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. அதை ஒரு எறும்பு கண்டு எடுத்துவிட்டு சென்றது. அதன் பின் நிறைய எறும்புகள் கூட்டமாக வந்து எடுத்து சென்றன. அதை கவனித்த பாலாவின் தாய் தன் மகனுக்கு அதிலிருந்து ஒரு பாடம் கற்பித்தாள். அவனிடம் அதை காண்பித்து அவன் தாய் அவனுக்கு நல்ல அறிவுரையை தந்தாள். மகனே, பார்த்தாயா அந்த எறும்புகளின் ஒற்றுமையை? ஒரு உணவு துண்டை ஒரு எறும்பு கண்டால் அது எல்லா எறும்புகளையும் அழைத்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து ஒற்றுமையாக உண்பார்கள். எனக்கு மட்டுமே அனைத்தும் வேண்டும், நான் மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, இவையெல்லாம் அந்த எறும்புகளுக்கு தெரியாது. அவைகளுக்கு தெரிந்தது எல்லாம் ஒற்றுமை ஒன்றுதான். அவைகளுக்கு எரிச்சல், போட்டி, பொறாமை இவை எதுவும் தெரியாது. தமக்கு கிடைத்ததை நமது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும், இவை ஒன்றுதான் அவைகளுக்கு தெரியும். மனிதர்கள் நாங்களும் அந்த எறும்புகளிடம் இருந்து இந்த நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். இன்று நீ தெரிந்து கொள்ளும் இந்த நல்ல விஷயங்கள் நாளை உன்னை உன் வாழ்வில் நல்ல வழியில் எடுத்துச் செல்லும் என்று தனது மகனை கட்டி அணைத்து சொன்னாள். அவன் தன் தாயிடம், நன்றி அம்மா, எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லி தன் தாயை கட்டி அணைத்தவாறு அவள் கைகளில் தூங்கிவிட்டான். இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டு அவள் கணவன் அவள் அருகில் வந்தான். அவளை பார்த்து கேட்டான், எவ்வாறு உன்னால் இப்படி இருக்க முடிகிறது? நீ செய்யும் இந்த செயல்கள் எனது பாட்டி காலத்தில் முடிந்து விட்டது. இப்போது சமுதாயத்தில் வாழும் பெண்கள் தமது பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பது மிகவும் குறைவு. அவர்களில் சிலர் தொலைக்காட்சியின் முன்பு நாடகங்களை பார்ப்பது, ஒரு சிலர் பக்கத்து வீடுகளுக்கு சென்று இல்லாதது பொல்லாதது கதைத்து தமக்கு இருக்கும் நேரத்தை செலவழிப்பது, ஒரு சிலர் வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு மிகுந்த களைப்புடன் வந்து அவர்களுடன் நேரம் செலவழிப்பது இல்லை. உன்னை போல் ஒரு சில பெண்களே தமது குழந்தைகளுடன் தமது நேரத்தை செலவழிக்கிறார்கள். நான் உன்னை பாராட்டுகிறேன். நீ என்னையும் அன்போடு பார்த்து கொள்கிறாய். என் கடமைகளையும் செய்து கொண்டு நமது மகனையும் நல்லொழுக்கங்களுடன் வளர்க்கிறாய். நீ எனக்கு கிடைத்த வரம் என்று சொன்னான். அதற்கு அவன் மனைவி, அப்படி சொல்லாதீர்கள், இது எனது கடமையும் பொறுப்பும். இதை கடவுள் எனக்கு கொடுத்துள்ளார். அவர் என்னை கண்காணிக்கிறார். நான் அதைத்தான் செய்கிறேன் என்றாள். அவன் அவளை பார்த்து சொன்னான், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லதாகவும் கெட்டதாகவும் ஒரு அன்னை வளர்ப்பினிலே என்று நம் முதியவர்கள் முன்பொரு காலத்தில் சொன்னார்கள். இப்போது அது என் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னான். அவள் தன் கணவனை நிமிர்ந்து பார்த்து, நான் எனது மகன் வளர்ந்து பெரியவனாகி டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நான் ஆசைப்படுவது ஒன்றுதான், என் மகன் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் நல்லதொரு மனிதனாய் வளர்ந்தால் போதும். அதுவே நல்லதொரு எதிர்காலத்தை நம் மகனுக்கு அமைத்துக் கொடுக்கும். அது அவன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி எடுத்துச் செல்லும். நான் நம் மகனுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கங்களையும் சேர்த்து கற்றுத்தர விரும்புகிறேன்.
அது ஒன்றுதான் நான் அவனுக்கு தர விரும்புகிறேன் என்று சொன்னாள். அதற்பின்பு கணவனை பார்த்து, நமக்கு நேரம் கிடைக்காமல் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் நாம் அவர்களுடன் செலவழித்தால் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தர முடியும், நல்லதொரு எதிர்காலத்தையும் தர முடியும். அது அவன் தவறான பாதையில் செல்லாமல் பாதுகாக்கும். அதையும் தாண்டி அவன் தவறான பாதைக்கு சென்றால் அவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதுவே வழியை தேடித்தரும் என்று சொல்லி அங்கிருந்து அழகிய புன்னகையுடன் நகர்ந்து சென்றாள். இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறந்துடாம பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.